இன்றைக்கு நான் என்னுடைய சாட்சிய உங்களுக்கு சொல்லப் போறேன். உண்மையாகவே இந்த சாட்சி உங்களுடைய இதயத்தை தொடும். எப்படி இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்தாருன்னு உங்களுக்கு சொல்றேன். கவனமா கேளுங்க. கடைசி வரையும் பாருங்க. சின்ன வயசுலயே எனக்கு இயேசப்பாவ பத்தி தெரியும். எப்படின்னா, எங்க அப்பாவுக்கு கல்யாணம் ஆன பிறகு கூட குழந்தை இல்லாமல இருந்துச்சு. அப்போ வேளாங்கண்ணிக்கு போனா குழந்தை பொறக்கும்ன்னு சொல்லி எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு சொன்ன வார்த்தைக்கு இணங்கி அவர் வேளாங்கண்ணிக்கு போக ஆரம்பிச்சார். வேளாங்கண்ணிக்கு போன முதல் வருடத்திலேயே அவருக்கு குழந்தை பிறந்தது. நான் தான் எங்களுடைய வீட்ல முதல் பையன். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், என்னை ரட்சித்தார். சின்ன வயசுல அவர் வேளாங்கண்ணிக்கு போகும்போது காலையில எழுந்து ஆசீர்வாதம் டிவிய வைப்பார். அதுல இருக்கிற பாடல்கள போடுவார். அப்போ அந்த பாடல்கள் எனக்கு காலையிலேயே முழிப்பு வந்துரும். நான் ஏந்திச்சு அந்த பாட்டெல்லாம் பார்த்துன்னு இருப்பேன். அதுல சிலுவைய பற்றி வர பாடல்கள் என்ன அதிகமா தொட்டுச்சு. இயேசுவை பற்றி வர அந்த படங்கள் என்ன அதிகமா ஈர்த்துச்சு. அத பார்க்கும்போது, யார் இவரு? இவ்ளோ நல்லவரா இருக்கிறாரே! நாமளும் இவர போல நல்ல மனுஷனா வாழணும்னு ஒரு ஆசைய எனக்கு அது தந்தது. இப்படியே நாட்கள் போக போக ஒரு சாதாரண லைஃப்ல நடக்கிறது தான் நடந்துன்னு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு போறது, விளையாடுறது, மறுபடியும் ஸ்கூலுக்கு போறது, விளையாடுறது இப்படியே தான் இருந்துச்சு. எனக்கு படிப்பே வராது. எங்களுடைய வீடும் வறுமையில தான் இருந்துச்சு. ஒரு சாதாரண கூரை வீடு தான் எங்க வீடு. இப்படியே நாட்கள் போய்க்கொண்டே இருக்கும்போது, ஒரு நாள் சாயந்தரம் எங்கேயோ தூரத்துல மோளம் அடிக்கிற சத்தம் எனக்கு கேட்டுச்சு. சின்ன வயசுல எல்லாருக்குமே அதெல்லாம் பார்க்கறது இன்ட்ரெஸ்ட் தானே. நானும் எங்க அந்த சத்தம் கேட்குதுன்னு அத ஃபாலோ பண்ணினே போகும்போது, எங்க தெருவுக்கு பக்கத்து தெருவுல ஒரு தாத்தா ரோட்ல தன்னுடைய பேர பசங்கள வச்சுட்டு, அ பக்கெட் எல்லாம் கவுத்து போட்டு, அதுல ட்ரம்ஸ் அடிச்சுன்னு பாட்டு பாடின்னு இருந்தார். ஆண்டவருடைய பாடல்கள். அவர்கள் ஆர்சி சர்ச்சுக்கு போறவங்க. அப்போ அங்க போன உடனே எனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. தினமும் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. தாத்தா தினமும் நீங்க ஜெபம் பண்ணீங்களா? நானும் வரட்டான்னு கேட்டுட்டு, கன்டினியூவா நான் அங்க அந்த ஜெபத்துக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க தான் எனக்கு அதிகமா ஆண்டவரோட ரிலேஷன்ஷிப் உண்டாச்சு. அந்த தாத்தா பாடுற பாடல்கள், அவர் சொல்ற பைபிள் உண்மை சம்பவங்கள் எல்லாம் எனக்கு ரொம்பவும் புடிச்சிருச்சு. என்ன ஒரு நல்ல மனுஷனா அது மாத்திருச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வசனத்த அடிக்கடி அந்த தாத்தா சொல்லுவார். எனக்கு மிகவும் அது பிடிச்சிருச்சு. யார்கிட்டயுமே நான் சண்டை போட மாட்டேன். யார்கிட்டயுமே அவ்வளவா பேச மாட்டேன். அமைதியான பையனா அது என்ன மாத்துச்சு. யாராவது என்ன அடிச்சா கூட, இந்த கன்னத்துலயும் அடின்னு சொல்லி நான் காட்டுவேன். இப்படி தேவன் என்னை மாற்றினார். இன்றைக்கு இது போதும். அடுத்த வாரம் இதிலிருந்து நாம கன்டின்யூ பண்ணலாம். என்னோடு இணைந்திருங்க. நாம் ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னை ரட்சித்தவர், என்னை தொட்டவர், என்னை நேசிக்கிறவர், அவர்களையும் நேசியும். குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத எல்லோருக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை தாரும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்முடைய வீடியோக்கள பாருங்க. உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.